வணக்கம். இந்த வீடியோவில் சாலிட்வொர்க்ஸ் ஷீட் மெட்டலில் அன்ஃபோல்ட் அண்ட் ஃபோல்ட் அப்புறம் நோ பென்ஸ் இந்த 3 ஃபியூச்சரும் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ஃபியூச்சர். மூணும் ஒரே பிளேஸில் இருக்குது. அன்ஃபோல்டு, ஃபோல்டு இது ரெண்டும் நீங்கள் வேர்டை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்படி ஃப்ளாட்டன் அப்படிங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணி ஃப்ளாட்டன் பண்ணுவோமோ அதே கான்செப்ட் தான் அன்ஃபோல்டுக்கும். நோ பென்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு பெண்டை ஹைட் பண்ணி காட்டுறது தான், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் இல்லை. ஸோ வாங்கி இது எப்படி நம்ம சாலிட்வொர்க்ஸில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு பேஸ் ஃப்ளான்ச் இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்படி ஒரு ஸ்கெட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை திக்னஸ் லென்த் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஷீட் மெட்டல் திக்னஸ் 0.5 மில்லிமீட்டர், ரேடியஸ் 2 மில்லிமீட்டர். நான் எல்லாமே கே ஃபேக்டர் 0.48 எல்லாம் டிஃபால்ட்டாக வச்சுட்டு அப்படியே நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஒரு ப்ரொஃபைல் கிடச்சிருக்கு. இங்கே டாப்பில் பாருங்கள், ஃப்ளாட்டன் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் நம்மளுக்கு தெரியும். ஜஸ்ட் இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்டையர் திங்கும் ஃபுல் ஃப்ளாட்டன் ஆயிரும். கரெக்டுங்களா? பட் நம்ம மறுபடியும் வேணும் அப்படின்னா ஃபோல்டு பண்ணிக்கலாம். பட் எனக்கு அப்படி வேண்டாம். பர்டிகுலராக இந்த ஒரு ஃபியூச்சர் மட்டும், இந்த ஒரே ஒரு சர்ஃபேஸ் மட்டும் ஃப்ளாட் ஆகணும். ஸோ அது மாதிரியான சுச்சுவேஷனில் நாம் இந்த அன்ஃபோல்டு, ஃபோல்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ இந்த அன்ஃபோல்டு அப்படிங்கிறக்கிட்ட கர்சர் வைக்கிறேன். இந்த அனிமேஷன் ஹெல்ப் பாருங்கள். ஸோ ஒன்லி இது மட்டும் அன்ஃபோல்ட் ஆகும். இதே நான் பேட்டர்ன் அப்படிங்கிற இடத்துல கர்சர் வைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த 3 பெண்டுமே ஃபுல்லாக பேட்டர்ன் ஆயிரும். ஸோ ஃபோல்டு அப்படிங்கிறது அந்த அன்ஃபோல்டு பண்ணினதை அகெயின் நம்ம ஃபோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஃபியூச்சர் ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த பர்டிகுலர் ப்ளேஸில் மட்டும் வேணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அதை எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் அன்ஃபோல்டு பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த அன்ஃபோல்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இது ஃபிக்ஸ்டாக இருக்கணும். அடுத்தது பாருங்கள், பென்ஸ் டு அன்ஃபோல்டு. எனக்கு இந்த பெண்டு அன்ஃபோல்டு ஆகணும். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிவிட்டேன். நான் இப்போ ஜஸ்ட்டு அப்டேட் பண்ணுறேன். இது பாருங்கள், இது மட்டும் எனக்கு அன்பெண்ட் ஆகிருக்கு. இதில் நான் இப்போ ஏதாவது ஒரு நார்மல் ஸ்கெட்சு ட்ரா பண்ணி மெட்டில் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு இப்படி ஒரு ஸ்கெட்சு நான் சும்மா வித்தவுட் டைமென்ஷனில் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய மிஷினுக்கு தகுந்த மாதிரி இல்லை உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கங்க. ஸோ ட்ரா பண்ணிவிட்டு ஷீட் மெட்டல் எக்ஸ்ட்ரூடட் கட். ஸோ நான் த்ரூ ஆல் கொடுத்துருக்கேன். அப்டேட். இப்போ பாருங்கள், இதுக்கு நேர் வரணும். பட் இது பெண்டாக இருக்கும்போது வரக்கூடாது, பெண்டு இல்லாத போது வரணும். ஸோ இது நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்கள் ஃபோல்டு பண்ணி இதை கட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அன்ஃபோல்டு பண்ணிக்கலாம். அன்ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபியூச்சர் எதுவும் ஆகாது. அன்ஃபோல்டு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த ஃபிக்ஸ்டு சர்ஃபேஸ் செலக்ட் ஆகிருச்சு. ஜஸ்ட் அன்ஃபோல்டு அந்த பெண்டை மட்டும் கேட்குது. இந்த பெண்டு தான் எனக்கு அன்ஃபோல்ட் ஆகணும். ஜஸ்ட் டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா அன்பெண்ட் ஆகிரும். இப்போ பாருங்கள், நான் மெட்டில் ரிமூவ் பண்ணியாச்சு. எனக்கு அதே மாதிரி இது ஓப்பனும் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம இந்த பெண்டு அன்பெண்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இங்கே ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் ஆல்ரெடி இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் பெண்ட்ஸ் இருக்குது, கட்டு இருக்குது. இப்போ இந்த நோ பெண்ட் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ இந்த நோ பெண்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கட்டு எல்லாமே க்ளோஸ் ஆகிடுது. பாருங்கள், பெண்டு இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த கட்டு இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குற மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடுது. ஸோ இதுதான் நோ பெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபோல்டு இருக்குது, அன்ஃபோல்டு இருக்குது, ஃப்ளாட்டன் நம்மளுக்கு தெரியும், நம்மளுடைய பார்த்துருக்கோம். இந்த மோஸ்ட்லி இந்த அன்ஃபோல்டு, ஃபோல்டு அப்படிங்கிறது நீங்கள் ஒரு டிசைன் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ரொஃபைலை கட் வேணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஷீட் மெட்டில் பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற இடத்துலலாம் இந்த டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.